அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருந்தேன். திமுகனுடைய ஒரு முக்கியமான தலைவர் சொல்லியிருந்தார், காக்கா கூட்டம் இது. இந்த இந்த விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து காக்கா கூட்டம் மாதிரி அப்படின்னு விமர்சிக்கிறார்ல, கடுமையா இல்லையா உங்களுக்கு கோவம் வரலையா? அந்த ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் தானே அவர் தானே? அவர் தான். சரி, ஓகே. காக்கா கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஓகே ரைட்டு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு பக்கம் அணில் கூட்டத்துலேருந்து இப்போ காக்கா கூட்டத்துக்கு வந்துட்டீங்க, அதானே? சரி, காக்கா கூட்டம்ன்றது காக்கா என்ன செய்யும்? கூடி வாழும். உன்ன மாதிரி பெருச்சாலி மாதிரி திருட்டு பொந்துக்குள்ளே போகாது. மக்களுடைய நலத்தை திருட்டு நீ வந்து பொந்துக்குள்ளே போகிறதும், வளத்தை திருட்டு துபாயிலையும் வெளிநாடுகள்லையும் போய் முதலீடு செய்கிறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டார்ல, நீ உன் குடும்பத்தை வச்சு திருடிக்கிட்டு இருக்கன்றதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தை வைத்து திருடி கொண்டு இருந்து அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்ய போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, ஜெகத் ரட்சகன் பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சதுலேருந்து உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்னென்ன மாதிரி கொள்ளடிச்சிருக்காங்கன்றத பட்டவத்தமாக பேசும்பொழுது, தம்பி காக்காய்கள் கூடி வாழும். ஒரு காக்காவுக்கு பிரச்சனை, ஒட்டுமொத்த காக்கா வந்து நிற்கும். ஒரு உணவு கிடைச்சா பகிர்ந்து உண்ணும். அதுபோல் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். உன்னை மாதிரி திருடுதனோ பொந்துக்குள்ள ஒளிரால் கிடையாதுல்ல. எப்போ நீ ஃபேஸ் பண்ணுப்பா அவரை. தான் சொல்கிறேன், ஓப்பனாக வா, நிற்கலாம். தர்க்க ரீதியாக வா, எலெக்ஷனில் வா, நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிக்கலான்றாருல, அப்படி வா. அதை விட்டுட்டு எதுக்கு அநாகரிகமான வார்த்தையில் நீங்கள் கையில் எடுக்கணும்? திமுக கரண்டது வேறு ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீ அநாகரிகமாக பேசிட்டே இரு, ஆனால் அடி உனக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும்.